ஏன் நட்டவள்ளி, எங்க அம்மாட்ட போட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணு கட் பண்ணிட்டு நீ வாங்கி படபடன்னு கட் பண்ணி தாளிச்சு விடலாம்ல? எனக்கும் நேரம் ஆகுது. உங்கள் அம்மா ஒரு வேலை செஞ்சு விடக்கூடாது, அப்படியே வந்துருமே. அந்த ஒரு வேலையை தவிர உங்கள் அம்மா என்ன வேலை செய்யுது? செய்யிட்டு அச்சாமல் இருங்க. அதுக்கு இல்லடி கூறு கட்டவல, எனக்கு நேரம் ஆகுது பார்த்துக்க. சீக்கிரம் போகணும். நான் உங்க அப்பனா ஆஃபீஸ் கட்டி வச்சுக்கிறாங்க, என்ன நேரத்துக்குனாலும் போய் வேலை செய்யறதுக்கு. நேரம் ஆகும் நேரம். ஏன் எந்திரிச்சு கூட மாட ஒரு வேலை பண்ணுறது? அந்த முரத்தில் இருக்கிற போய் குப்பையை கொட்டிட்டு வாங்க. எத்தை காய்கறியெல்லாம் நறுக்கிவிட்டீங்களா? நறுக்கியாச்சம்மா, இந்தா. சரி, அந்த குப்பையை போய் கொட்டிவிட்டு அந்த முரத்தை கழுவி எடுத்துகிட்டு வாங்க. வளைஞ்சு வளைஞ்சு வீட்டுக்கும் வெளியவே நடந்து காலை தேஞ்சு போயிட மாட்டேங்குது இந்த குப்பையெல்லாம் போய் கொட்டிட்டு வரதுக்குள்ள. சரி இரு போகிறேன். அப்படியே அந்த குப்பையை கொட்டிட்டு வரும்போது அந்த பொரியல் செய்யும்போது இருப்பு சட்டி அதையும் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த பெருச்சாகும்ல கரிச்சாறு சட்டி அதையாவது தூக்கிட்டு வந்துடாதீங்க. அப்புறம் 7 வேலை நீங்கள் தான் திருப்பி நடக்கணும். அது எந்த இருப்பு சட்டி? எனக்கெல்லாம் தெரியாது, நீயே வந்து எடுத்துக்க. ஆட அந்த இதில் மாட்டி வச்சிருக்குமா, அதுதான். அது அந்த கரண்டி, மீன் கரண்டி ஆட்டிருக்குமா, அதையும் எடுத்துகிட்டு வாங்க. குந்திக்கிட்டே எல்லா வேலையும் வச்சிருவா இவ. இந்த நெட்டவழி நறுக்கிவிட்டேன், சட்டுன்னு தாளிச்சு விட்டு வேகட்டும். அப்புறம் நேரம் ஆகி போச்சு, நான் வேறு கத்துவான். இருங்க வாரேன், முன்ன அந்த அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். ஏன்டி கேசிட்டம்மா அதுக்குள்ளேயே காலி ஆகி போச்சு? போன வாரம் தானே கொண்டாந்தான். இருக்குதுத்த. சரி காத்தோட்டமாக வெளியே ஆக்கலாம்னு தான். ஆமாம் அதுவும் நல்லா தான். சரி பற்ற வச்சு போடு. எங்க சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க, எம்பிட்டு நேரம் அடுப்பு பற்ற வச்சு விட்டேன். நெட்டவழி அந்த காரங்கரம்லாம் கொஞ்சம் கம்மியாக போடு. ஒரு வவுறு எரிச்சலாகுது இந்த வெயிலுக்கு. அந்த வெறும் மிளகாத்தூளை மட்டும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு விடு. எல்லாம் கண்ட பொடியெல்லாம் போட்டு விடாத. நெஞ்சு எரியுது, வவுத்தி எரியுது. ஏத்த வவுத்து எரிஞ்ச தயிர் தான் உர போட்டிருக்கிறேன், அதை எடுத்து குடிக்க வேண்டியதானே. தயிர் காத்தால குடித்தேன், பொரியல் கொஞ்சம் கடிச்சு கிடிச்சு ஓத்தலை திங்கிறதுக்கு காரத்தை போட்டு வச்சிட்ற. காரத்தை போடாத. சரி காரெல்லாம் போடலை, கம்மியாக தான் போடுறேன். இப்போ வெயில் வந்ததுலேருந்து காரம் கம்மி பண்ணிக்கிட்டேன் நானே. ஒரு வழியாக வெந்துக்குச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கி விட வேண்டியதான். ஏத்தை தயிரோடையே விட்டுலாமா இல்லை ரசம் ஏதை வச்சு விட்டுலாமா? ஆமாட்டி, நைட்லேருந்து வவுறு உப்பச்சமாகுது. கொஞ்சமாக புளியை கரைச்சி அந்த ரசத்தை வச்சு விடு, அப்போ தான் கொஞ்சம் வவுறு கலராக இருக்கும். உங்கள் பையனுக்கு தான் ரசம்னா தொண்டையில் இறங்காதும்பா. அப்படியே அதுக்கேற்ற நான் வைக்கிறதே இல்லை. நம்மளுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று எத்தினி செய்கிறது ஒன்றோட வச்சு விட்டா பரவாயில்ல. எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுங்கிறது. அவன் கிடக்குற அத்தான் தயிர் கிடக்குது, அதையும் இந்த பொரியலையும் எடுத்துகிட்டு போட்டோம். நம்மளுக்கு நீ ரசத்தை கொஞ்சம் வச்சு விடு. ஆமாம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கப்புக்கும் தயிர் எடுத்துகிட்டு போயிட்டோம். நாம் ரசத்தையும் இந்த பொரியலோடையும் சாப்பிட்டுக்கலாம். எனக்குமே இந்த பருப்பு குழம்பு இந்த தக்காளி சாறு சாப்பிட்டு வவுறு சரியில்லை. கொஞ்சம் ரசம் தின்னா தான் வயிறு ஃப்ரீயாக இருக்கும். சரி இந்த பொரியல் வந்துவிட்டு அப்புறம் ரசத்தை தாளித்து விட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சுடு தண்ணி எனக்கு வெய்ய அடுப்பு மேலே அப்படியே காஞ்சிட்டுக்கிட்டோம். இந்த வெயிலுக்கு ஊற்றினாலும் வேவுது தான். அந்த கால் வலிக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினா தான் சுருக்குன்னு நல்லா இருக்குது. ஆத்தாடி இந்த வெயிலில் சுடு தண்ணியா எப்படியாத்தான் ஊற்றுவீங்க? அது ஒன்றும் இல்லடி, இல்லைன்னா கால் வலி உடம்பு வலியாக இருக்குது. கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் உடம்பு வலிக்காம இருக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் வெதன்னு விளாச்சி ஊற்றிக்கிறேன். வச்சு தான் விட்றேன், இறக்கி விட்டு அப்புறமா ஊற்றிக்கிடுவீங்க. எட்டி ரெடியாச்சா? எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆகிட்டு பார்த்துக்க. ஆச்சாச்சி தான் 2 நிமிஷம். சரி நான் உள்ளக்கரை எடுத்துட்டு வா.